ஒரு 18 விட்டியை சேர்ந்த புதுச்சக்கம்பட்டிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகரன் மகன் தம்பி. ராம் பிரகாஷ். சரிண்ணா. வயசு என்ன இருக்குண்ணா இவருக்கு? ஒரு 25-26 வயசு இருக்குண்ணா. சரிண்ணா சரிண்ணா. அதாவது புதன்கிழமை நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி பைக்கில் வராப்புல. சரிண்ணா சரிண்ணா. அவங்க பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு 2 பேர் பைக்கில் வராங்க. பைக்கும் இடிச்சுக்கிட்டாங்க. சரிண்ணா சரிண்ணா. இதுதான் தம்பி நடந்தது. இதுக்கு வாக்குவாதம் ஆகுது, சின்ன வாக்குவாதம் ஆகுது. சரி. உடனே என்ன செஞ்சிடப்ப அவர் லோக்கல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு சொக்கம்பட்டின்னு அவங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க ஒரு 3-4 பேருக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாப்புல. இவர் கூலி வேலை பாக்குறாரு தம்பி. அன்றாட ஏதாவது கிடைச்சதுன்னா அந்த மாதிரி கூலி வேலை பாக்குறாப்புல. முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பையனா இருந்தாலும் கூலி வேலை தான் பாக்குறாரு. ஆமா தம்பி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப காலத்துல நல்லா இருந்திருக்காங்க. இப்ப ஒரு தம்பி கொஞ்சம் கஷ்டப்படுறவரா ரொம்ப இதா இருக்காரு. சரிண்ணா சரிண்ணா. அப்ப 2 பைக்கு முடிக்கிட்டதுமே வாக்குவாதம் ஆகுது. அப்படி என்ன அவன் லோக்கல்ல பக்கத்துலயே இருக்கு, ஒரு மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டர் அந்த ஊர்ல அவனுக்கு தெரிஞ்ச பயிர்களை வர சொல்லி. சரிண்ணா. 4 பேரும் சேர்ந்து அடிச்சிடறாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அடிச்சு பக்கத்துல இருக்க கம்பி கல்லு தலையில அடிச்சிடறாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அடிச்சு ரொம்ப கூட்டம் கொஞ்சம் கூண்டமே ஓடிடுறாங்க. அவங்க ஓடிடுறாங்க. ஆமா, அதுவும் இங்க அவ்வளவு ஊருக்காரங்களே டாட்டான்னு ஒரு அண்ணன் இருக்காப்புல. அவர் மறைச்சிருக்காப்புல. சரி சரி சரி. அவர் மறைச்சிருக்காப்புல கூட்டம் நிறைய. ஏன்னா அது மேல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேற. சரி சரி. கூட்டமே ஓடிட்டாங்க. அங்க போலீஸ் அந்த இடத்துல எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தம்பி வந்தாங்க. சரிண்ணா சரிங்கண்ணா. அப்ப அவரு ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. ஆபரேஷன் பண்ணாங்க தம்பி தலையில. பிளட் லீக் ஆயிடுச்சு. சரி சரி. சரிங்கண்ணா. இப்ப இன்னைக்கு காலையில இறந்துட்டார் தம்பி. இது வரைக்கும் மொத்தம் 4 அக்யூஸ்ட் தான் தம்பி. அதாவது அவங்க திருநாட் 7 போடல. இதுவே நாங்க இன்னைக்கு சாலை மறியல்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நேற்று நைட்டு 8:30 மணிக்கு திருநாட் 7 ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப மெத்தன போக்குல இருந்துட்டாங்க. சரி. நாங்க நேற்று நைட்டு கூட போய் கேட்கறேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட. இன்ஸ்பெக்டர் பேருண்ணே? சிவசக்தி. சிவசக்தி. சரி சரி. நாங்க போய் கேட்கறேன். 2 பேர்த்த இன்னும் பிடிக்கல. 2 பேர்த்த பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம். இது வரைக்கும் பிடிக்கல. சரி சரி சரி. ஆல்ரெடி 2 பேர் இருந்தவங்கள திருநாட் 7 மூலியமா திருநாட் 7 இல்லாம ஃபைனான்ஸ் பார்ட் 2ல ரிமாண்ட் காட்டிட்டாங்க. சரி சரி. இப்ப ஆல்டர் பண்ணிருக்காங்க. சரி சரி. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் நேத்து நாங்க போராட்டம்னு எனக்கு அறிவிச்சதுமே நேத்து ஆல்டர் பண்ணாங்க. சரி சரி. இது வரைக்கும் 2 பேர்த்த பிடிக்கல தம்பி. இப்ப எல்லாரும் கிராமத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கேன். சரியான தீர்வு கிடைக்காம நாங்க பாடி அது வாங்குறதா இல்ல தம்பி. ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது, ஆளுங்கட்சியில இருந்து பேசி காசு கொடுக்கறது. அந்த அமைச்சர் அதான் அவங்க ஊரை சேர்ந்தவங்க, அந்த அமைச்சர் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாருல. ஆமா ஆமா. அதனால அப்படி பேசணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கிராம மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஒண்ணும் பிரச்சனை. வண்டி மோதிக்கிட்டு ஒரு கொலைனா எப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஏதாவது நம்ம வேற ஏதாவது ரிவெஞ்சுனா கூட மற்ற சமூகங்களை நம்ம பட்டியல் சமூகங்கிறோம், அந்த சமூகங்கிறோம். ஆனா ஒற்றுமையா நின்று போராடுறாங்களானே. நம்ம இவ்வளவு பெரிய பெருமைகள் கொண்ட சமூகத்துல இது கூட போராடலாம் தான் எப்படி? கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா நடக்க போகுது தம்பி. எல்லாத்தையும் வர சொல்லுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ நம்ம இப்போ அடுத்த கட்ட போராட்டங்கள் எந்த மாதிரி இது பண்றாங்கன்னா யாரும் சாலை முறையில் போறதா எல்லா தலைவர்களும் வரப்போறாங்க தம்பி. நன்றி. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நன்றிண்ணா.